ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 34 இன்ச் ப்ளவுஸ், நார்மல் 2x2 ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு பேக் மடிச்சு வைப்போம் இல்லையா, இடுப்பு பகுதி. அதுக்காக நம்ம ஒரு 1.5 இன்ச்சு மார்ஜின் விட்டுக்கலாம். அந்த 1.5 இன்ச்சு மார்ஜின் ஸ்கேல், என்னுடைய ஸ்கேல் கரெக்டாக 1.5 இன்ச்சு இருக்கும். அது நீ 1.5 இன்ச்சு ஸ்கேல் அளவு அப்படியே கரெக்டாக விட்டுக்கிறேன் நான். இப்போ முதல்ல ஜாக்கெட்டோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஜாக்கெட்டோட உயரம் கரெக்டாக 12.5 இன்ச்சு இருக்குது. நம்ம ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு கூட சேர்த்து 13 இன்ச்சு வச்சுக்கலாம். இன்ச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கேல் வச்சு அந்த ஒரு லென்த்துக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது நம்ம 13 இன்ச்சு வச்சு கோடு போட்டாச்சு. இந்த பேக்குடைய லென்த்து இதுக்குள்ளே தான் வரும், இதை தாண்டி போகாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ அளவு ஜாக்கெட் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அளவு ஜாக்கெட்டை இடுப்பு பகுதி 2 இடுப்பில் ஜாயிண்ட் வரும் இல்லையா, சைட் சீலில், அந்த 2 சைடு ஒன்றா பிடிச்சி ஒரு சென்டர் மார்க் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்கையும் சென்டர் மார்க் பண்ணணும். 2 ஷோல்டரையும் ஒன்றா பிடிச்சா பேக் நெக்கூடிய சென்டர் எங்கே வருதுன்னு பார்த்து அங்கே ஒரு மார்க் வச்சுக்கோங்க. இப்போ மார்க் வச்சோம் இல்லைங்களா, அது ரெண்டுத்தையும் கரெக்டாக அந்த ப்ளவுஸ் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெட்ட போகிற ப்ளவுஸ், அதில் நம்ம சென்டர் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நெக்கோடைய அளவு, இடுப்போடைய அளவு எல்லாம் நம்ம ஒரே டைமில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் சென்டரை. அந்த சென்டரை எடுத்து நம்ம வெட்ட போகிற துணியில் அப்படியே வைக்க வேண்டியதுதான். வச்சிங்கனாக்கா நெக்கோடைய அளவு வந்துடும். நெக்கு மார்க் பண்ணிட்டு கூடவே மார்ஜினுக்கு துணி விட்டுங்க. இப்போ நம்ம நெக்கு அப்புறம் ஷோல்டர் ரெண்டுமே மார்க் பண்ணிட்டோம். கழுத்து பகுதியை மார்க் பண்ணிட்டோம். அந்த ஷேப் என்ன கூட நம்ம கூடவே போட்டுக்கலாம். அது எப்படி இருக்கோ அப்படியே கூட போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆமோல் இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் இல்லைங்களா. அது கீழே அந்த மார்ஜின் படும் மாதிரி அங்கேருந்து அளவு ஜாக்கெட் வச்சு பார்க்கும்போதும் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். அதை வச்சாச்சு. இப்போ அதை வச்சு அப்படியே ஒரு கோடு போட்டு அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஷோல்டர் வச்சதை வச்சு அந்த அதையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். நெக் ஷேப் ஆல்ரெடி நம்ம வரைஞ்சிட்டோம், இருந்தாலும் அதை கரெக்டாக கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு. வீடியோவில் எப்படி தெரியும் தெரியாது இல்லையா, அதனால். இப்போ நம்ம பேக்குடையெல்லாம் போட்டாச்சு. இப்போ மார்பு அளவு, அதாவது செஸ்ட் மெஷர்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, மார்பு சுற்றளவை பார்த்துட்டு அதே அளவு அந்த அளவு வெட்ட போகிற ஜாக்கெட்டில் மார்க் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹூக் பட்டிலேருந்து ஒரு சைடு வரைக்கும் பார்த்துங்க. அடுத்தது இந்த சைட்லேருந்து அடுத்த சைடு வரைக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் வரலாம், ஃப்ரண்ட்டோட ஹெண்டு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கின்னு அதை நம்ம 4ஆக பிரித்து அங்கே வச்சுக்கணும். டோட்டலாக ப்ளவுஸ் 35 இன்ச்சு வருது. நான் 34 இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங்கன்னு சொன்னேன். 35 அது 34 கணக்கில் தான் வரும். 36 எடுத்தால் லூஸ் ஆகிடும், 34 எடுத்தால் 35 கரெக்டாக இருக்கும். இப்போ மார்புடைய சுற்றளவு 35 இன்ச்சு வச்சுட்டோம். நம்ம அதை 4ஆக பிரித்து ஒரு பகுதியை இதில் வச்சுக்கலாம். இப்போ 35 4ஆக டிவைட் பண்ணால் 8.25 வரும். 8.25 வச்சுட்டு கூட ஒரு 1.5 இன்ச்சு மார்ஜின் சைடில் துணி வேணும் இல்லையா, எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்கு, அதுக்கான துணி. இப்போ நம்ம அடுத்ததாக இடுப்பு பகுதியை பாருங்கள். இடுப்பு பகுதி பார்த்துக்கலாம். அளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு 29 இன்ச்சு இருக்குது. இதையும் அதே மாதிரி 29 4ஆக டிவைட் பண்ணி ஒரு பகுதியை வச்சுக்கலாம். 29 டிவைடட் 4 7.25 வரும். ப்ளஸ் டாட் போகிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. இப்போது நம்ம இந்த இடுப்பு பகுதியும் மார்பு பகுதியும் ஸ்கேல் வச்சு கோடு போட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். லைட்டாக கிராஸாக வரும், இந்தமாதிரி கிராஸ் பண்ணி தான் எடுக்கணும். இல்லை சில நேராக கூட போட்டுக்கலாம். நம்ம தைக்கும் போது அளவு பார்த்து தைக்க போகிறோம். அதனால் இப்போ ஆமான் ஷேப் பார்த்துங்க. கரெக்டாக இந்த ஸ்ட்ரைட் கோட் பாதியிலேருந்து அந்த முதல் கோட்லேயே முடிச்சிடணும். அந்த அடுத்து இருக்க கோட்டுக்கு போகக்கூடாது. போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா இருக்காது ஆமான் ஷேப். இப்போது நம்ம பேக்கை தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஓரத்தில் அப் அண்ட் டவுன் இருக்குன்றதுனால அதை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டு மார்க் பண்ணியிருக்கேன்.
இப்போ நம்ம பேக்கை வெட்டி முடிச்சிட்டோம். இந்த பேக்கை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட்டும் வெட்டணும். ஏன்னா பேக் அந்த ஹார்மோல் ஷேப்பெல்லாம் வந்து நம்ம பேக் என்ன இருக்கோ அதை பார்த்து தான் நம்ம ஃப்ரண்ட்டை வெட்டுவோம். ஆனால் நம்ம பேக் வெட்டி முடித்தோன்னா நான் ஃப்ரண்ட்டு வெட்ட போகிறதில்ல, அடுத்தது கை தான் வெட்டுவேன், ஸ்லீவ் வெட்டுவேன். அதை முடிச்சுட்டு கடைசியாக தான் நான் ஃப்ரண்ட்டு வெட்டுவேன். ஏன்னா என்னுடைய எப்போவுமே எனக்கு அந்த பழக்கமாக தான் கட் பண்ண பழக்கமாகிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம், நான் ப்ளவுஸில் வந்து 3 ப்ளவுஸ் ஒன்றா போட்டு வெட்டுறேன். ஏன்னா இது வந்து கஸ்டமர் ப்ளவுஸ் தான். நம்ம வந்து யூடியூப் வீடியோக்குன்னு தனியாக எதுவும் போட்டு கட் பண்ணலாம் எடுக்கல. கஸ்டமருக்கு கொடுக்கறது அப்படியே கட் பண்ணி தைக்கும் போது அப்படியே வீடியோ எடுத்துக்கிறது, அவ்வளோதான். அப்போ தான் அந்த உண்மையான என்னென்னு உங்களுக்கு வீடியோவில் தெரியும். நான் தனியாக இதுக்குன்னு போட்டேன்னா அது பெருசாக, அதுக்காக நான் நிறைய எடிட்டிங்லாம் பண்ண வேண்டியது வரும். இப்போ நம்ம அடுத்தது கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையில் வந்து இங்கே நம்ம 3 ப்ளவுஸ் ஒன்றா போடுறோம் இல்லையா, நிறைய அப் அண்ட் டவுன் இருக்குது ஒரு பக்கத்தில். அதனால் இந்த ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்கேல் அளவு கோடு போட்டுக்கலாம். ஏன்னா அந்த அப் அண்ட் டவுன் இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம ப்ளவுஸ் ஈவனாக வச்சோம்னாக்கா உள்ளுக்குள்ளே இருக்கிற 3 லேயர் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 3 லேயர்லேருந்து உள்ளே இருக்கிற லேயர் வந்து அப் அண்ட் டவுன் கம்மியாக இருக்கும். அது நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். அது வந்து அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். உள்ளுக்குள்ளே ஒரு லேயர் மட்டும் கம்மியாகிடுச்சுன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், அந்த மார்ஜின் போட்ட அளவில் ஸ்லீவ் கையை எடுத்து அழகாக அந்த மடிப்பு பிரகாரம் அயன் பண்ண மாதிரி வச்சு கையோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதை பார்த்துக்கிட்டு பாருங்கள், நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி அந்த கையை வச்சுட்டு முதல்ல கை ஓப்பனுடைய ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் அண்டர் ஆர்ம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு மார்க்கு, இப்போ ஸ்லீவோட லென்த்துக்கான மார்க்கு, 3 மார்க்கும் போட்டாச்சு. மறக்காமல் 3த்துக்கும் மார்ஜின் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணிடலாம். மார்க் பண்ணது பார்த்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து 2வது கோடு வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு போடணும். ஏன்னா மார்ஜின் நமக்கு 1 இன்ச் இல்லையா, பேக்கு எவ்வளோ விட்டோமோ அதே தான் கைக்கு விடணும். இந்த ஷேப் லைட்டாக இதுவும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் கோட்லேயே முடிச்சிடணும். ஃபஸ்ட் கோட்லேயே முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும். இப்போ நம்ம கையை கட் பண்ணி எடுத்துடலாம். அப் அண்ட் டவுன் இல்லாமல் வெட்டியாச்சு. இப்போ வந்து அந்த ஹார்மோல் ஷேப் கரெக்டாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சுதுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லைக் போடுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாரும் லைக் போட மாட்டீங்க. லைக் போட்டால் தான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ். நம்ம வீடியோ 4 பேர் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு நான் அடுத்த வீடியோ போடுவேன். ஏன்னா நம்ம வந்து தனியாக யூடியூப்புக்காக போடல, நம்ம வேலை செய்யும் போது கூட அப்படியே சைடில் அதையும் போட்டு விடுறோம். இதன் மூலிமா என் சேனல் டெவலப் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா தான் நான் தனியாக யூடியூப்லாம் போடுவேன். அதனால் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம கையை வெட்டி முடிச்சிருச்சு. கையை பார்த்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தா கவர் தட்டு எடுக்கணும். கவர் தட்டுனா தெரியும் இல்லைங்களா, ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் குடஞ்சி எடுக்கிறது தான் கவர் தட்டு. ஏன்னாக்கா ஃப்ரண்ட்டில் கை சுருக்கம் வரும். அது மாதிரி இல்லை, நான் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி இருந்தால் சுருக்கமாக இருக்கும். அதனால் இந்த கையை லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தது அடையாளத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு நாச்சு போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான், கையை கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட் வெட்டும் போது கரெக்டாக பார்த்துக்குங்க. எந்த அளவுக்கு நம்ம துணியை மிச்சம் பண்ணி வெட்டுறோமோ ஜாக்கெட்டில், அந்த அளவுக்கு நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வெட்டின துணியை பாருங்கள், இந்த பக்கம் பேக் எடுத்தது அப்படியே இருக்குது, இந்த பக்கம் கை எடுத்தது அப்படியே இருக்குது. மிச்ச துணி ஒரு துண்டு கூட நான் வேஸ்ட் பண்ணல. இந்த மெத்தடில் நீங்கள் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு துணி வேஸ்ட்டே ஆகாது. இப்போது இந்த பக்கமாக இருக்கிற துணியில் நான் ஸ்டிப் எடுத்துக்குவேன். ஃப்ரண்ட்டுக்கு கீழே ஸ்டிப் வரும் இல்லையா, அதுக்கு துணி விட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஃப்ரண்ட்டை போடணும். ஃப்ரண்ட்டு போடும்போது நம்ம எதனா ஒரு பக்கம் போட்டுட்டோம்னாக்கா ஸ்டிப்புக்கு துணி வராது. இப்போ வந்து என்னுடைய இடது கை பக்கத்தில் இருக்கிற துணியில் நான் ஸ்டிப் எடுத்துக்குவேன். அப்புறம் அந்த பக்கம் இருக்கிற துணி எல்லாமே நமக்கு சேவாக இருக்கும். நம்ம நெக்கு தைக்கிறதுக்கு, ஹூக் பட்டி, ஹைப்பட்டி தைக்கிறதுக்குலாம் அது ஈஸியாக இருக்கும். நமக்கு துணி தாராளமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பேக்கை வச்சுருக்கேன். பேக்கை வச்சு அந்த ஃபோல்டிங்க்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். அடுத்தது இப்போ ஷோல்டருக்கு நேராகவும் ஒரு கோடு போட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா மார்க் பண்ணிக்கிறோம். ஹார்மோல் அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். அந்த ஷேப், பேக் ஷேப் என்ன இருக்கோ அதே ஷேப்புக்கு ஹார்மோல் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். நம்ம இப்போ ஃப்ரண்ட்டோடைய ஹாமோவில் வெட்டியாச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கோடு போட்டு வச்சுருக்கோம் ஃப்ரண்ட்டோடைய இதில். இப்போ நெக்கோடைய அளவு மார்க் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஹாமோலுக்கான மார்க்கு ஃப்ரண்ட்டுக்கு. இப்போ பாருங்கள் ஹாமோல் ஆல்ரெடி வெட்டியாச்சு. இப்போ ஹாமோலில் நம்ம வச்ச மார்க்கை வச்சு கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். ஏன் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன்னா அது வந்து ஃப்ரண்ட்டில் டாட் வரும் இல்லைங்களா, அந்த டாட்டுக்கு அந்த பிடிச்சா ஃப்ரண்ட்டு சின்னதாகிடும். அதனால் டாட்டுக்காக கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 3 தள்ளி வைக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டோடைய அளவு வந்தாச்சு. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோடைய நெக்கு இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இது பாருங்கள் கொஞ்சம் மார்ஜின் வச்சுட்டு அந்த ஃப்ரண்ட் பீஸை அளவு ஜாக்கெட்டுக்கு அப்படியே போட்டு அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோட்டுக்கு நேராக ஹூக் பட்டியை வச்சிங்கனாலே அந்த ஷேப் நமக்கு கிடச்சிரும். நெக்கு இறக்கிறதுக்கு ஒரு மார்க் போட்டாச்சு, இதுக்கு மார்ஜினை விட்டாச்சு. இப்போ அப்படியே வந்து இந்த பட்டி ஸ்டிப் வரும் இல்லையா கீழே, அந்த ஸ்டிப்புக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு மார்ஜின் விட்டாச்சு. இப்போ நெக் ஷேப்பு அளவு ஜாக்கெட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம வரையும் போது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வரைஞ்சிக்கணும். ஏன்னா ஒரு சில அளவு ஜாக்கெட்டில் வந்து நெக் ஷேப் கரெக்டாக இருக்காது. இப்போ பாருங்கள் நம்மளுடைய நெக் ஷேப் வரைஞ்சாச்சு, டாட் போட்ட ஃப்ரண்ட் ஸ்டிப்புக்கும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஹாமோல் சைட் சீம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஹாமோல் வந்து சைடு எவ்வளோ இறங்கியிருக்குன்னு பார்த்து அந்த ஸ்டிப் வரும் இல்லையா அந்த இடம், அதுக்கு ஒரு மார்க் வச்சுக்கிட்டு அதுக்கும் மார்ஜின் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம வைக்கிற எல்லா மார்க்குக்குமே மார்ஜின் கண்டிப்பாக கொடுத்தாகணும். இப்போ அடுத்தது என்ன, ஃப்ரண்ட்டில் டாட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். டாட்ஸு நான் ஒரு 3 டாட்டு கரெக்டாக போட்டால் மட்டும் தான் ப்ளவுஸ் கரெக்டாக உட்காரும். அளவு ஜாக்கெட்டில் சென்டர் டாட் எவ்வளோ தள்ளி இருக்குன்னு முதல்ல பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து டாட் எவ்வளோ கீழே இறங்கியிருக்குன்னு பார்த்துங்க ஃபஸ்ட்டு. இது வந்து டாட் வந்து 3.5 இன்ச்சு தான் தள்ளி வைக்கிறேன். 3.25 மார்ஜினோட சேர்த்து 3.25. டோட்டலாக 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த பக்கம் அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போது இந்த அளவு ஜாக்கெட்டை எடுத்து அளவு ஜாக்கெட்டில் ஷோல்டர்லேருந்து டாட் எவ்வளோ இறங்கியிருக்குன்னு பார்த்துக்கணும். கரெக்டான சென்டர் டாட் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு ஷோல்டர்லேருந்து கணக்கு வச்சு பாருங்கள். கொஞ்சம் மார்ஜின் விட்டுடுங்க, மேலே மார்ஜின் விட்டு கீழே இறக்கி பாருங்கள். கரெக்டாக அந்த டாட் முடிகிற இடத்துல ஒரு மார்க் வச்சுங்க. அதுக்கப்புறமா டாட்டுடைய லென்த்து கீழே அந்த ஸ்டிப் வரைக்கும் வரும் பார்த்தீங்களா, அது எவ்வளோன்னு வச்சு ஒரு மார்க் போட்டுக்கங்க. மார்க் பண்ணிட்டு மார்ஜின் விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டாட் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த மார்க் வச்சுருங்களா, அதை அப்படியே கரெக்டாக கரெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஃப்ரண்ட் ஷேப் ஈஸியாக கிடச்சிரும். ஃப்ரண்ட் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ண வேண்டியதுதான். டாட் மட்டும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் டாட் ஃப்ரண்ட்டு தைக்கும் போது ரொம்ப நிதானமாக கரெக்டாக பார்த்து தைங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டு செட் ஆகலாம், ப்ளவுஸு டோட்டலாக செட் ஆகாது. இப்போ ஃப்ரண்ட்டை போட்டிருக்கல, அந்த மார்க்கோடய ஒரு 1/4 இன்ச்சு வெளியே எடுத்து வெட்டிங்க. ஏன்னா டாட் பிடிச்சோன்னா ஃப்ரண்ட்டு உள்ளே போய்டும் இல்லையா, அதனால். இப்போ பாருங்கள் நான் இது எப்படி வெட்டுறேன் பாருங்கள். அந்த ஸ்ட்ரைட்டாக மடிச்சிக்கிறேன். அந்த சென்டர் டாட்டு கோடு போட்டோம் இல்லைங்களா, அந்த கோடு போட்ட இடத்துல ஸ்ட்ரைட்டாக மடிச்சிட்டு இப்போ அந்த வி பாயிண்ட் கரெக்டாக வெட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம டாட் போடும்போது என்ன ஆகுனா ஒன்றுத்துக்கு ஒன்று அப் அண்ட் டவுன் வரும் கீழே அந்த டாட் போடுற இடத்துல. இப்போ இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த டாட் போடுற இடம் பிரச்சனையாக வராது. இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டு க்ளீனாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஹாமோல் ஸ்லீவில் கவர்த்துட்டு எடுத்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஹாமோல்லையும் கவர்த்துட்டணும் ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ தான் வந்து இந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கும் ஹாமோலில். இப்போ இங்கே 0வில் ஆரம்பிப்பேன். உள்ளே போகும்போது கரெக்டாக 1/2 இன்ச்சு இல்லை 1 cm, வெளியே வரும்போது மறுபடியும் 0. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த நாச்சு பாடியோடைய மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு நாச்சு போட்டுக்கலாம். அடுத்தது இந்த சென்டர் டாட் போடும் இல்லையா ஃப்ரண்ட்டில், அந்த சென்டர் டாட்டுக்கும் நாச்சு போட்டுக்குவோம். போட்டாச்சு, எல்லாமே முடிஞ்சுது. அந்த நாச்சு ஆமலில் ஒரு நாச்சு ஏன் போகிறோன்னாக்கா நம்ம ஃப்ரண்ட்டையும் பேக் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கவர் தட்டி எடுத்தோமா இல்லையான்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் நாச்சு போட்டுக்கோம் ஆமலில். இப்போ நம்ம டாட் வந்து சென்டர் டாட் மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம், இல்லை மற்ற 3 டாட் போடலாம் இல்லையா. இப்போ வந்து 2.25 இன்ச்சு வச்சுருக்கு
சென்டர் ஃப்ரண்ட் டாட் அந்த ஹூக் பட்டி வரல அங்கே வர 2.5 சொல்லிட்டு 2.5. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அகில் டாட் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 3.5 இன்ச்சு வச்சு போடுங்க. அதாவது இந்த 34 இன்ச்சு ப்ளவுஸுக்கு இது அளவு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அளவு மாறும்போது ஒரு 1/4 இன்ச்சு கூட்டி தைக்கிற மாதிரி வரும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன வெட்ட வேண்டியது இருக்குன்னு அடுத்தது ஸ்டிஃபும் மட்டும்தான் வெட்ட வேண்டியது இருக்கும். கீழே ஆல்ரெடி பேக் வெட்டிட்டோம், ஸ்லீவும் வெட்டிட்டோம், ஃப்ரண்ட்டும் வெட்டியாச்சு. இப்போ இது வெட்டின ஃப்ரண்ட்டுக்கு ஒரு நாச்சு ஒரு மோட்டா ஊசி வச்சு ஒரு குத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பேக் சைடில் நமக்கு அந்த மோட்டா ஊசியில் போட்ட மார்க் இருக்கும். அதை வச்சு நம்ம அடுத்த 3 ப்ளவுஸுக்கும், ஏன்னா நம்ம மேலே இருக்க ப்ளவுஸ் மட்டும் தான் மார்க் பண்ணுறோம், கீழே இருக்க ப்ளவுஸ்லாம் மார்க் பண்ணல இல்லையா, அதனால் அந்த மோட்டா ஊசியில் ஒரு குத்து போட்டோம்னாக்கா அந்த குத்து இருக்கும். நம்ம அதை வச்சு எல்லா தாட்டும் மார்க் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக கடைசியாக என்னென்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஃப்ரண்ட் நெக்கு வெட்டின பகுதி, இந்த பகுதியை வச்சோம்னா பேக் நெக் வெட்டின பகுதி, இதை வச்சு கேட்டால் நம்ம ஸ்டிப் எடுத்துக்கலாம். நான் வெட்டின கட்டிங்கில் வேஸ்ட்டே ஆகாது, எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ளவுஸ் பண்ணி தாராளமாக மிச்சமாகவே தான் இருக்கும். ஏன்னா நம்ம வெட்டுறதுல துண்டாக போகல இல்லையா. கத்திரியை வந்து இஷ்டத்துக்கும் தாறுமாறாக வெட்டக்கூடாது. எங்கே மார்க் எங்கே முடியுதோ அங்கேயே நிப்பாட்டிடணும். அப்போ வந்து நம்மளுக்கு துண்டு விழாது. இந்த ஆல்ரெடி இந்த ப்ளவுஸே அவங்க கொடுத்துட்டு 90 சென்டிமீட்டர் தான் கொடுத்தாங்க. அதுலேயும் நான் கொஞ்சம் அவ்வளோ துணி மிச்சமாக தான் வச்சுருக்கேன். என்ன காரணம்னா, நம்ம கட்டிங் வந்து சீக்கிரமாக பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம கட்டிங் கரெக்டாக இருக்குது. போதுமான அளவுக்கு துணி இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து மார்க் வச்சிங்கன்னா, இது பாடியோட அளவு மார்க்கு, அளவு ஜாக்கெட்டில் இருக்கிற மார்க்குடைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு மார்க் பண்ணிக்குவோம். ஸ்டிப்பு மார்க் எப்படி பண்ணலாம் பார்த்துக்குங்க. ஸ்டிப்பு வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக வெட்டிடுறாங்க. அந்த மாதிரி வெட்டவே கூடாது. அந்த மாதிரி வெட்டினாலே இந்த ஃப்ரண்ட்டு உங்களுக்கு கட்டிங் கரெக்டாக உட்காராது ஷேப்பு. இந்த கட்டிங்கில் பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் மார்க் வைக்கும் போது அந்த அளவு சைட்டை பார்த்து மார்க் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வரையும் போது அதை கரெக்டாக அந்த ஷேப்பை வரைஞ்சிக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து போட்டால் கரெக்டாக உட்காரும். ஃப்ரண்ட்டு செட் ஆகிடுச்சுன்னா ப்ளவுஸில் நீங்கள் தாங்க கிங்கு. ஃப்ரண்ட்டு செட் ஆகலாம், நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த ப்ளவுஸு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆகவே மாட்டாங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம ஃப்ரண்ட்டு வெட்டி முடித்தாச்சு. அதுக்கான ஸ்ட்ரிப்பை வெட்டி முடித்தாச்சு. ப்ளவுஸ் கட்டிங்கே முடிச்சுது. இதில் வந்து ஒரு நாச்சு போட்டுக்குவோம். ஏன்னா இது அதுதான் ஹூக் பட்டி பக்கம், அந்த நாச்சு இருக்கிறது ஹூக் பட்டி பக்கம் வச்சு தைக்கிற மாதிரி வரும். அதனால் நாச்சு போட்டுக்குவோம். ஓகே, ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சுது. ஒரே ஷாட்டில் 3 ப்ளவுஸ் கட்டிங் கம்ப்ளீட்டட். நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கட்டிங்கில் எந்த விதமான டவுட் இருந்தாலும், ஸ்டிச்சிங்கில் எந்த விதமான டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.